ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லஞ்ச் பாக்ஸ். இன்றைக்கி நம்ம நல்ல வாசனையான ரொம்பவே டேஸ்டான நல்ல சத்தான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். சிமிலி உருண்டை, அதுவும் கோதுமை மாவில் பண்ணுற சிமிலி உருண்டை. சாதாரணமாக நம்ம சிமிலி உருண்டைன்னு சொல்லும்போது கேழ்வரகு மாவில் செய்து சாப்பிட்ருப்போம். ஆனால் இந்த கோதுமை மாவு சிமிலி உருண்டை உண்மையாகவே ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டோடு தான் இருக்கும். இந்த ரெசிபியை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றாங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வெள்ளை ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். இந்த கோதுமை சிமிலி உருண்டை பண்ணுறதுக்கு ஒரு இட்லி பாத்திரத்தில் காட்டன் துணியை சேர்த்து அதில் 4 கப்பு கோதுமை மாவு சேர்த்து, இதில் உப்பு எதுவும்லாம் சேர்க்க வேண்டாம். அப்படியே நம்ம மாவு எடுத்து அப்படியே அந்த துணியில் சேர்த்து இதை மூடி போட்டு கொஞ்சம் கூட இந்த ஆவி தண்ணியெலாம் பட வேண்டாம். 10 நிமிஷம் நம்ம ஆவியில் அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம். அதனோட அந்த வழுவழுப்பு தன்மை போகிறதுக்காக தான் நம்ம ஆவி கட்டி எடுக்கிறோம். இதை பாருங்கள், நம்ம எப்படி நம்ம சேர்த்தோமோ அதே கலரில் தான் இருக்குது. இப்போ இதை இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்து இதை அப்படியே ஆற வச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் ஆறட்டும். இந்த பக்கம் நம்ம வறுக்க வேண்டிய விஷயங்களை வறுத்துருவோம். ஒரு பேனை சூடு பண்ணியாச்சு. அதில் 1/4 கப்பு ஃப்ளக்ஸீடை சேர்த்து இதை நல்லா படபடன்னு பொரிய வச்சு எடுத்துக்கலாம். இது பொரிய தொடங்கும் போது நம்ம அதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சாதான் தெரிக்காமல் இருக்கும் வெளியெல்லாம். இல்லாட்டி பாதி ஃபுல்லாகவே அந்த நம்ம அடுப்பை சுற்றி தான் இருக்கும். இந்த அளவுக்கு பொரிஞ்சது போதும். இப்போ இதை நம்ம வேற ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இப்போ இதே பேனில் 1/4 கப்பு எள்ளு சேர்த்து இதையும் நல்லா படபடன்னு பொரிய வச்சு எடுத்துக்கலாம். கருப்பு எள்ளு தான் கிடையாது, வெள்ளை எள்ளு இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா பொரிஞ்சு வந்தாச்சு. இதையும் நம்ம இந்த ஃப்ளக்ஸீடு வறுத்து எடுத்துருக்கிறதுலே சேர்த்து இதை தனியாக வச்சுருவோம். இப்போ வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கலாம். 3 கப்பு வேர்க்கடலை நான் சேர்க்குறேன். நீங்கள் ஈக்குவலாக சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். அதாவது 4 கப்பு கோதுமை மாவுக்கு 4 கப்பு கூட சேர்த்துக்கலாம். இப்போ வேர்க்கடலையும் நல்லா வறுபட்டு வந்தாச்சு. இதை நம்ம ஆற வச்சு தோல் உரித்து தனியாக வச்சுருவோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா கோதுமை மாவு பாருங்க ஆறிட்டு நல்ல கட்டி கட்டியாக இருக்குது. நம்ம இதை இன்றைக்கெல்லாம் நசுக்கினாலும் நசுக்க முடியாது. அதனால் ஒரு ஜல்லடை வச்சு நல்லா தேய்ச்சி நசுக்கி எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஜலிச்சும் எடுத்தாச்சு. இப்போ இதில் 1 பிஞ்ச் அப்படி இல்லாட்டி 2 பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டு அந்த இனிப்பு நமக்கு எடுத்து காட்டுறதுக்காக நம்ம இந்த உப்பு சேர்க்குறோம். ஒரு முறை நல்லா ட்ரையாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம புட்டுக்கு எப்படி மிக்ஸ் பண்ணி எடுப்போமோ அதே மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் தண்ணி மொத்தமாக 1.5 கப்பு சேர்த்துருக்கேன். இந்த கோதுமை மாவு எங்கேயுமே ட்ரையாக இருக்கக்கூடாது. நல்லா அந்த தண்ணி மிக்ஸ் ஆகி நல்லா சாஃப்டாக கலந்து வரணும். அதே டைமில் நம்ம சப்பாத்தி மாவுக்கு கலந்து எடுக்கிற மாதிரியும் ரொம்ப குழ குழன்னு இருக்கக்கூடாது. அதுவும் நல்லா இருக்காது. இதை பாருங்கள், உருண்டை பிடிக்க வரணும். அந்த பதத்தில், அதாவது இந்த புட்டு பதத்தில் இருக்கட்டும். அப்போ தான் நல்லா சாஃப்டான சிம்லி உருண்டை நமக்கு கிடைக்கும். இதை பாருங்கள், மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா உதிர் உதிராக வருது. இப்போ இதை நாம் புட்டை எப்படி வேக வச்சு எடுப்போமோ அதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏற்கனவே நம்மளோட இட்லி பாத்திரம் ரெடியாக இருக்குது. இப்போ அதில் இந்த கோதுமை மாவை சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா மூடி போட்டு இது அங்கங்கே கட்டி கட்டியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம மிக்சியில் அரைச்சி தான் எடுக்க போகிறோம். இதை மூடி போட்டு நல்லா புட்டு அவிச்சு எடுக்கிற மாதிரி அவிச்சு எடுத்துக்கலாம். நல்ல வாசனை வருது. நல்லா இந்த கோதுமையோட வாசனை எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்த்துருவோம். இதோ பாருங்கள், கலரே மாறி நல்ல சூப்பராக இருக்குது. இப்போ இதை நம்ம ஒரு அகலமான தட்டில் கொட்டி, தட்டுன்னு கிடையாது, அகலமான ஒரு பேசினில் கூட நம்ம கொட்டி ஆற வச்சுக்கலாம். இந்த பக்கம் இது அப்படியே ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம மிக்சியில் அரைக்க வேண்டியதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க அந்த ஃப்ளக்ஸீட் எள்ளு சேர்த்துட்டு கூடவே வறுத்து தோல் உரித்து வச்சுருக்க அந்த வேர்க்கடலை பாதி அளவுக்கு சேர்த்துக்கலாம். மொத்தமாக சேர்க்க வேண்டாம். இதை கொஞ்சம் கொரகொரப்பாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சோம்னாக்கா இந்த எள்ளு வேர்க்கடலையிலேருந்து எண்ணெய் அப்படியே ரிலீஸ் ஆகிட்டு அப்புறம் அப்படியே கட்டி கட்டியாக நின்றுடும். இந்த அளவுக்கு நம்ம அரைச்சது போதும். கொஞ்சம் உதிராகவே இருக்கட்டும். இப்போ இதை ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம்.
மாற்றியாச்சு. இதே மாதிரி மீதி இருக்க வேர்க்கடலையும் அரைச்சி சேர்த்தாச்சு. இப்போ ஆற வச்சுருக்க அந்த கோதுமையை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்செடுத்து நல்ல மணல் மணலாக இருக்கணும். இந்த பதத்துக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதையும் நம்ம அந்த வேர்க்கடலை மசாலாவில் சேர்த்து எல்லாத்தையும் அரைச்சி சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வெல்லம் சேர்த்துருவோம். நல்ல நைஸாக துருவின வெல்லம் 3 கப்பு நான் சேர்க்குறேன். 3 கப்பு கரெக்டாக இருக்கும். இன்னும் அதிகமாக போயிடுச்சுனாக்கா ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும். கூடவே 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து இப்போ இனிமேல் தான் நமக்கு வேலை. இவ்வளோ நேரம் நம்ம பண்ணது வேலை கிடையாது. இது நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காட்டணுன்றதுக்காக நான் இதை ஒரே பாத்திரத்திலே மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். ஆனால் நல்ல அகலமான ஒரு தாம்பாளத்தட்டு மாதிரி எடுத்துட்டு அதில் நல்ல பொறுமையாக எல்லா பக்கமும் நம்ம சேர்த்துருக்க அந்த இன்க்ரீடியண்ட் எல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆகுற மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, பொறுமையாக கலந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த சிமிலி உருண்டை ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம பாட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேழ்வரகு சிமிலி உருண்டை கேழ்வரகு வேக வச்சு இந்த உரலில் இந்த ஒரு உலக்க மாதிரி இருக்கும், அதை வச்சு நல்லா இடித்து வேர்க்கடலில் வெல்லம்லாம் சேர்த்து இடித்து தருவாங்க. அப்போ நல்லா எல்லாம் ஒன்றா கலந்து வரும். நமக்கு அந்த வசதியெல்லாம் இல்லாதால நம்ம மிக்சியிலே போட்டு அடித்து எடுத்தாச்சு. ஆனால் நம்ம மிக்ஸ் பண்ணுறது தான் இதில் ஒரு பெரிய விஷயமே. இது பாருங்கள், நம்மளோட சூப்பரான வித்தியாசமான ரொம்பவே டேஸ்டான ரொம்ப ரொம்ப சத்தான சாப்பிட சாப்பிட திகட்டாத கோதுமை சிமிலி உருண்டை அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த சத்தான கோதுமை சிமிலி உருண்டையை வீட்டில் பசங்களுக்கு செய்து தந்து நீங்களும் சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி அப்படியே வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.